வெல்கம் டு எவ்ரிதிங் லேர்னிங் டுடே யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்கும்போது அடோபி போட்டோஷாப் 7.0. இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா இனி வர ஆல் வெர்ஷனையும் நீங்கள் ஈஸியாக கையாளலாம். இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ப்ரோக்ராம்ஸ் போய் அதில் அடோபி போட்டோஷாப் 7.0ன்றது அதோட வெர்ஷன். இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம். இப்போ லோடிங் ஆகுது. ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுற சாஃப்ட்வேர்களிலேயே இந்த ஃபோட்டோஷாப் தான் ஃபஸ்ட்டு பொசிஷனை பிடிச்சிருக்கு. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்சிருக்கு. இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆகிடுச்சு. இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபைல் மெனு செட்ஸாக பார்க்க போகிறோம். ஃபைல்ன்றதை கிளிக் பண்ணவும் லிஸ்ட் ஆஃப் மெனுஸ் வருது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். கிளிக் பண்ணனையும் இப்போ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேம் கேட்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் வைக்கணுமோ வச்சுக்கோங்க. நான் என் பேரை டைப் பண்ணுறேன். இப்போ டைப் பண்ணியாச்சு. என் பேர் சல்மான். இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்பவே தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இது முக்கியமான பாயிண்ட். ஃபுல் வால்யூம் கூட வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ரிசொல்யூஷன்ற ஆப்ஷன். இது பார்த்தீங்கன்னா 72. இந்த ரிசொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வெப் டிசைனிங்கில் யூஸ் பண்ணணும். அதே போல் 200. இந்த ரிசொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக் சைடில் யூஸ் பண்ணணும். 300. இந்த ரிசொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங்கில் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம மோடுன்ற ஆப்ஷனை பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ CMYKன்ற ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷன். நீங்கள் ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி RGBன்ற கலர். இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக்ஸ். அதே போல் வெப் டிசைனிங். இது ரெண்டுக்கும் இந்த ஆப்ஷன் தான் யூஸ் ஆகும். அதே போல் கண்டென்ட் ஒயிட், பேக்ரவுண்ட் கலர், டிரான்ஸ்பரண்ட். இப்போ நான் ஒயிட்ன்றதை செலக்ட் பண்ணி ஓகேன்றதை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக ஒரு ஃபேஸ் உருவாகும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் லோடிங் ஆகுது. அதே போல் திரும்ப ஒயிட் ஃபேஸ் தான் வருது. இப்போ நம்ம அதையும் க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணி டிரான்ஸ்பரண்ட்றதை கிளிக் பண்ணி ஓகே கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேஜ் உருவாகியிருக்கு. இப்போ வாங்க நம்ம மெனு செட்டில் அடுத்த ஆப்ஷனை பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஓப்பன்ற ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணி போகிறோம். அப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ண ஷார்ட்கட் Ctrl+O இப்படி ஒரு ஓப்பன் ஆகும். இதில் நம்மக்கிட்ட இருக்கிற இமேஜ் எல்லாமே வரும். அதில் நீங்கள் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டீங்க. இதுதான் நம்ம எடிட் பண்ண போகக்கூடிய இமேஜ். இப்போ நம்ம இமேஜை க்ளோஸ் பண்ணோம்னா Ctrl+W பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு அந்த இமேஜ். இப்போ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் இங்கேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனை தொடாமலேயே பாருங்கள். இதில் ஓப்பன் பண்ணுறது ஒன்று தாங்க. டபுள் கிளிக் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. இப்போ பார்க்க போகிறது ப்ரௌசர்ன்ற ஆப்ஷன். இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Shift Ctrl+O. அதே போல் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் கொடுத்தா இல்லை நல்லா டீட்டெயில்ஸாக ஓப்பன் ஆகும். எந்த ஃபைலு எந்த ஃபார்மேட் வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோவோட நேம், எப்போ உருவாக்குனது, இதோட ஹைட்டு, வித்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் முதற்கண்டு கொடுத்துருக்காங்க. RGBயா என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவோட டீட்டெயில்ஸ் அனைத்தும் பார்த்தாச்சு. அதனால் இப்போ க்ளோஸ் கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை இதுக்குள்ளே எடுத்து வர போகிறோம். வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பழைய ஃபோட்டோ ஒன்று, இப்போ எடுத்த ஃபோட்டோ ஒன்று இருக்குது. இப்போ நம்ம இந்த இமேஜ் ரெட்டின் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல்ன்ற மெனு செட்டில் ஓப்பன் ஆஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். Alt Ctrl Dன்றது ஷார்ட்கட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்குது. இந்த இமேஜோட ஃபார்மேட் இது தான். இதை நீங்கள் மாற்றினோம்னா கீழே ஓப்பன் ஆஸ்ன்ற ஆப்ஷனில் கீழே பாருங்கள் PSD PDDன்னு போட்டிருக்கு. இதோட ஃபார்மேட் இது தான். இது மாத்திரம்னா இத்தனை ஃபார்மேட் இருக்குது. எந்த ஃபார்மேட் வேணுமோ மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஃபார்மேட்டை செலக்ட் பண்ண போகிறேன். அந்த ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ஃபார்மேட்டை இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். JPGன்னு போட்டிருக்கு. இதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். அந்த ஃபார்மேட்டில் இது ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த இமேஜ் ரெட்டின் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த மெனு செட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் ஓப்பன் ரீசன்ட். நம்ம கடைசியாக ஓப்பன் பண்ணால் 4 இமேஜும் வந்துருச்சு. இது ஹிஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம் நம்ம. அதே போல் எல்லா ஆப்ஷன்ஸுக்கும் நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக வேலை முடியும். இல்லாட்டி ஒவ்வொரு ஆப்ஷனாக கிளிக் பண்ணால் டைம் எடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஷாப்பே போட்டிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை முடிச்சிடலாம். அடுத்து இப்போ நம்ம சேவ் ஆப்ஷன்ஸ்லாம் பண்ண போகிறோம். அதே போல் சேவஸ்ன்ற ஆப்ஷன்ஸையும் பண்ண போகிறோம். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சேவ்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஒரிஜினல் ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணிக்கிறது. அதே போல் சேவஸ்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ண ஃபைல் தனியாக எடுத்துகிட்டு வந்து வெளியே சேவ் பண்ணுறது. இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக சொல்லித்தரேன்.
இப்போ நம்ம ரிவர்ட்ன்ற ஆப்ஷனை பார்க்க போகிறோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடிட் பண்ணும்போது தவறுகள் ஏதோ கட்டிங் இந்த மாதிரி கட்டிங் விழுந்துட்டாலோ வேறு எதுவும் தப்பாக நீங்கள் கோடு போட்டாலோ ரிவர்ட் பண்ணிக்கலாம். ரிவர்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இமேஜ் வந்துடும், எந்த டேமேஜும் இல்லாமல். இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் ஆப்ஷனை பார்க்க போகிறோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபைலை ஸ்கேன் பண்ணி இதில் வர வச்சிடலாம். அந்த ஃபைலை நீங்கள் இதில் வச்சு எடிட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ எடிட் பண்ணிப்போம்ல ஃபோட்டோ, அது இன்னொரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட்டோமேட்ன்ற ஆப்ஷன் பார்க்க போகிறோம். ஒர்க் குரூப் பார்க்கலாம், பட் இப்போ உங்களுக்கு புரியாது, நம்ம எப்படி எடிட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போ ஆட்டோமேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அதில் பேட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது. பேட்ச்னா சிங்கிள் இமேஜை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது, மல்டிபிள்னா மல்டி இமேஜஸை பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா ரீசொல்யூஷன்ற ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணால் வேணுன்ற ரீசொல்யூஷன் வச்சுக்கலாம். சூஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே இமேஜ் செலக்ட் பண்ணுறது வருது, செலக்ட் பண்ணி வேணுன்ற இமேஜை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேஜ் செட்டப். இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Shift+Ctrl+P. இது அமுக்குனீங்கன்னா நீங்கள் மெனு செட்டுக்குள்ளே வராமலே டேரெக்டாக போயிடலாம் அந்த ஆப்ஷனுக்குள்ளே. இங்கே பார்த்தீங்கன்னா லெட்டர் கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் வருது A3 ஷீட், A4 ஷீட், A5 ஷீட். அந்த ஷீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த லெட்டர் அதுவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஆப்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா போர்ட்ரைட். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர்ஸை லேண்ட்ஸ்கேப்பாக இல்லை வெர்டிகலான்னு செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் வித் ப்ரீவியூ. அதோட ஷார்ட்கட் Ctrl+P. அதற்குனா நீங்கள் டைரெக்டாக வந்துடலாம். இப்போ நம்ம பிரிண்ட் எடுக்க போகிறோம்னா அதோட செட்டப்ஸ் எப்படி இருக்குன்ற பார்த்து அதை நம்ம எடிட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம், இல்லை பிரிண்ட் கொடுத்துடலாம் டைரெக்டாகவே. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட்ன்ற ஆப்ஷன். இதோட ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Alt+Ctrl+P. இதை கிளிக் பண்ணால் நீங்கள் டைரெக்டாகவே வந்துடலாம் உள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறோம். அதே போல் கீழே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் 1 காப்பி. இது ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தான், இது ஒரே காப்பியாக பிரிண்ட் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபைலாக இருக்குது, அதை நம்ம குறைக்கணும்னு சொல்லுது. இப்போ நம்ம குறைக்கிறோம். இது பிரிண்டிங்கோட ஆப்ஷன். இதில் என்னென்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காப்பீஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வெறும் பிரிண்ட் கொடுத்தனால. அடுத்து பார்க்க போகிற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜம்ப் டுன்ற ஆப்ஷன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா Adobe Image Ready 7.0ன்ற சாஃப்ட்வேருக்கு இதே எடிட்டிங்கோட அந்த சாஃப்ட்வேருக்கு கொண்டு போகிறதுக்காக வேண்டி இதை நம்ம இப்போ கிளிக் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. இப்போ நான் வெளியே வராமலே இதுலேருந்து லிங்க் கொடுத்து இதுக்கு வந்துட்டேன். அதுக்கு தான் இந்த ஜம்ப் டுன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா மெனு செட்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸில் எப்படி எடிட் பண்ணுறதுன்ற பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்த லெசனில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் இந்த சேனலை